எல்லோருக்கும் வணக்கம். நான் கீதா அன்பழகன். தேசம் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியருமாகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த குரு பயிற்சி பலனை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 10 ராசிகளுக்கு போட்டுட்டேன். இப்போ 16வது ராசியாகிய கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எந்த மாதிரியான பலனை தரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த குரு பயிற்சி பலன் கும்பராசிக்கு எந்த மாதிரி பலன் தரப்போகுது அப்படின்னு சொன்னா, இது குரு 2/6/2026 அன்று அவர் திருக்கணித பிரகாரம் கடக வீட்டிற்கு குரு பயிற்சியானார். கடக வீட்டுல 12 ஆண்டுக்கு ஒரு முறை உச்சம் பெறக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடியது. இந்த உச்ச குருவாகிய குரு பகவான் எல்லா ராசிகளுக்குமே சுபத்துவத்தை தரக்கூடியவர். அதிலும் குறிப்பா இந்த உச்சம் பெற்று இருக்கும்போது இன்னும் விசேஷமான பலனை தரக்கூடியது. 12 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த கும்பராசிக்கு என்ன மாதிரியான பலனை தருவார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கும்பராசிக்கு குரு பகவான் கடக வீட்டுல இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசிய 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அதே மாதிரி தன்னுடைய 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை மகர வீட்டை பார்க்கிறார். அதே மாதிரி 9ஆம் பார்வையாக அவர் மீன வீடாகிய தன்னுடைய சொந்த வீடாகிய 2ஆம் வீட்டை பார்க்கிறார். சரி, இந்த கும்பராசிக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, குரு ஸ்தான பலத்தை விட அவர் நின்ன இடத்தை விட, ஏன்னா அவர் நிக்கிறது எந்த இடத்துல நிக்கிறார்? 6ஆம் இடத்துல நிக்கிறார். அதாவது ருண ரோக சத்ருஸ்தானம் என்கின்ற இடத்துல நிக்கிறார். அந்த இடத்துல நிக்கிறதுனால அவர் அந்த இடத்தை நின்று பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கும்பராசிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் அவர் 2ஆம் பார்வை பார்க்கிறார். ஏன்னா ஸ்தான பலத்தை விட பார்வைக்கு தான் நல்ல பலன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அந்த மாதிரி கும்பராசிக்கு 2ஆம் பார்வையாக குரு பகவான் தனஸ்தானம் என்னும் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்ற இடத்தை குரு பகவான் சுபகிரகர் பார்க்கும் பொழுது, உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது, அந்த வீட்டுல அந்த குடும்பத்துல குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மேன்மையுறும், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சி பெறும். தனம் வாக்கு என்ற வாக்வன்மை, அதாவது வார்த்தைகள் பேசும் பொழுது அதில் நல்ல தெளிவுகளும் அதில் வன்மையும் ஏற்படும், பலன் ஏற்படும், வாக்கு பலிதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கை நிறைய காசு இருக்கும். 2ஆம் பாவம் என்பது கை நிறைய கையில் இருக்கிற லிக்விட் கேஷ். அந்த மாதிரி பணம் என்பது பணப்புழக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. 2ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுது குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். அதனால் இது 2ஆம் பாவத்தில் பணம் வந்து கொண்டே இருக்கும். பணம் எங்கிருந்து வருது அப்படின்னு தெரியாது. ஆனா அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப கண்டிப்பாக பணம் சரளமாக அவர்களிடம் புழங்கக்கூடிய அமைப்புல இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. அது 2ஆம் பாவத்தை பார்க்கிறதுனால. சரி, அது 2ஆம் பாவத்துல பார்த்து அடுத்து அவர் 10ஆம் பாவத்தை பார்க்கிறார். கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி ஸ்தானம் அப்படின்ற இடத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இவர் தொழில் ஏதாவது முதலீடு செய்யலாமா, தொழிலை விரிவுபடுத்தலாமா, இல்ல புதுசா ஒரு தொழில் ஸ்தாபனம் அமைக்கலாமா, இல்ல புதுதா ஒரு தொழில் நம்ம மாற்றி செய்யலாமா, ஒரு சிறு தொழிலோ அது பெரு தொழிலோ அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப, அவருடைய ஜனனகால ஜாதக கட்டத்திற்கு ஏற்ப அவருக்கு அந்த தொழில் எந்த மாதிரியான அமைப்பை தரப்போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்து தொழிலில் ஒரு மாற்றத்தையும் நல்லதொரு ஏற்றத்தையும் தரக்கூடிய அமைப்புல தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். இதுவரை தொழில் முடங்கி இருந்தது, தொழில வியாபாரமே இல்லை. ஏன்னா 7.5 போயிட்டு இருக்கு இல்லையா? 7.5 சனி வேற அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, பாத சனியில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய தொழில் இப்பொழுது சுமாராக இருக்கிறது, தொழில் மந்தமா இருக்கிறது அப்படியே நினைச்சவங்க கூட இப்பொழுது தொழிலை விரிவுபடுத்துவார்கள். தொழில் நல்ல நிலையில் அவர்களுக்கு வருமானத்தையும் வசதியையும் பெருக்கி கொடுக்கும். இல்ல தொழில் புதுசா மூடிட்டேன், நான் ஆரம்பிச்ச கடையை மூடிட்டேன், இல்ல தொழில் ஸ்தானத்தை மூடிட்டேன், ஃபேக்டரியை மூடிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க கூட இப்ப தொழிலை திரும்பவும் ஆரம்பிப்பாங்க, திரும்பவும் புது தொழில் உருவாக்குவாங்க, பழைய தொழிலை திரும்பவும் புதுப்பிப்பாங்க. அந்த மாதிரியான அத்தனை விஷயங்களும் 10ஆம் பாவத்தை ஏற்படும் பார்க்கும் பொழுது குரு பகவானால் சுபகிரகத்தால் இந்த சுப விஷயங்கள் நடக்கும். அடுத்து எந்த பார்க்கிறார் அப்படின்னா 12ஆம் இடம். 12ஆம் இடம் என்கின்ற அயன சயன போகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அது தன்னுடைய எத்தனாம் பார்வையாக பார்க்கிறார்? 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ 7ஆம் பார்வையா பார்க்கும் பொழுது
என்ன ஆகும், இது சுப விரயத்தை ஏற்படுத்துவார். சுப விஷயமாக என்னென்ன செய்யணும், ஏன்னா சுபர் இல்லையா இவரு, அதனால விரயம் என்றாலும் கூட சுப விரயமாக மாத்துவார். வெளிநாடு போகலாம், வெளிநாட்டு பயணம் செய்யலாம், இல்ல தூங்க முடியாத அளவுக்கு கூட இவர் நிறைய வேலையை கொடுப்பார். ஏன்னா குரு அப்படின்னும் போது படிப்பு சார்ந்த வேலைகள் முதல் இடம் பிடிக்கும், நல்ல விஷயங்கள் முதல்ல பிடிக்கும். பேங்க் சார்ந்த விஷயங்கள், பொதுப்பணித்துறைகள், பொதுமக்கள் தொடர்பு, அந்த மாதிரியான கருத்தரங்கு, அந்த மாதிரியான பேச்சாற்றல், பேசுறது, பட்டிமன்றம், இந்த மாதிரி எல்லாமே குரு அப்படின்னு வரும்பொழுது இந்த ஆசிரியர், டீச்சர்ஸ், இது மாதிரியான விஷயங்கள் அத்தனையுமே குரு சார்ந்த காரகம் அத்தனையும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப 12ஆம் இடத்தையும் அவர் பார்க்கும் பொழுது அவருடைய உறக்கத்தை கெடுத்து, உறக்கம் என்பது விரயம் இல்லையா, அந்த உறக்கத்தை கெடுத்து குரு பார்க்கும்போது அந்த இடத்துல தூக்கம் வராது. ஏன்னா குரு என்பது ஒரு சுபர், அப்போ அந்த இடத்த புத்துணர்ச்சி பண்ணிடுவார். அப்போ தூங்க முடியாது, தூங்க முடியாத அளவுக்கு வேலையை கொடுப்பார், தூங்க முடியாத அளவுக்கு ஒரு முயற்சியை அவரு செய்ய வைப்பார். அதனால 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது தூக்கம் என்பது குறையும். அதற்கான ஒரு வேலையை அவங்க செய்வாங்க, அதனால் ஒரு முதலீடு வரும், அதனால் வருமானமும் வரும். 2ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுது கை நிறைய காசு அவர்களுக்கு புழங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இது விரயம் என்று நாம் நினைக்க கூடாது. ஏன்னா 12ஆம் பாவம் என்றால் விரயம் என்று சொல்லுவோம், ஆனா இது சுப விரயமா ஆகும். அதனால ஒரு வீடு வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, அந்த மாதிரியான அமைப்புலாம் இவர்களுக்கு ஏற்படும். சுப விரயமாக ஆக்குவார். இல்ல திருமணமாகாத யாருன்னா இருக்காங்க வீட்டுல அப்படின்னா அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பார், வீடு கட்டி கொடுப்பார், அந்த மாதிரியான சுப விரயமாக மாற்றி கொடுப்பார் இந்த குரு பகவான். அதனால இந்த குரு பயிற்சி பலன் என்பது கும்பராசிக்கு ரொம்ப அற்புதமான பலனாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவர் தூக்கத்தை கெடுத்து தன்னுடைய முயற்சியை செலுத்தி அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. 10ஆம் இடத்தையும் கர்மஸ்தானத்தையும் பார்க்கறதுனால தொழில் மூலமாகவும் அவருக்கு வருமானத்தை வரக்கூடிய அமைப்புல இருக்கு. இவங்க பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் எல்லாத்துக்குமே பரிகாரம் சொல்லல, ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் முதல்ல சொன்னதுக்கு சொல்லிட்டேன், இப்ப கடைசியா சொல்றேன். பரிகாரம் என்பது கோவில் போயிட்டு அபிஷேகம் செய்வதோ, ஆராதனை செய்வதோ, ஹோமம் செய்வதோ, ரட்சை கட்டுவதோ என்பது இல்லை. குருவுக்கு பரிகாரம், குருமார்களை அவசியமாக அவர்களை நாம் ஆசீர்வாதம் வாங்குவதும், முன்னோர்களை துதிப்பதும், முன்னோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதும், குரு கிரகமாகிய குரு காரகத்துவமாகிய குழந்தைகளுக்கு நாம் அவர்களால் படிக்க முடியாதவர்களுக்கு படிப்புக்கு செலவு செய்வதோ, அல்லது அவர்களுக்கு ஃபீஸ் கட்ட நாம் உதவி செய்வதோ, அல்லது படிக்கும் பொருட்களாகிய பேனா, பென்சில், நோட்டு, புத்தகம், அந்த மாதிரியான விஷயங்களை குழந்தைகளுக்கு வாங்கி தருவதோ, அல்லது அந்த குழந்தைகளுக்கு உணவு, அதுகளுக்கு சாப்பாடு, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன தேவையோ, உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி தந்தீர்கள் என்றாலே குருவிற்கு செய்கின்ற மிகப்பெரிய பரிகாரமாக அது இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த கும்பராசிக்காரர்கள் தன் பக்கத்தில் இருக்கின்ற படிக்க முடியாதவர்களுக்கு கண்டிப்பாக உங்களால் முடிந்த உதவிகளை நீங்க செய்யுங்க. மேலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலவிதமான மாற்றங்களையும், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியையும், வருமானத்தையும் பெருக்கி கொடுக்கும் என்று கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் தினத்தோறும் ஒரு பதிவு போடுவேன், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜோதிடம் சம்பந்தமான உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தா, ஆய்வு வேணும் அப்படின்னு சொன்னா என்ன இந்த கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஜோதிட வகுப்பு வேணும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஜோதிட வகுப்பு நான் எடுக்கிறேன். பாரம்பரியம் தெரியாதவங்க கூட, ஆனா ஜோதிடம் கத்துக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா அது எனக்கு தெரியலமா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வகுப்புல சேர்த்துக்கலாம். இல்ல ஏற்கனவே எனக்கு தெரியும், கேபி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வகுப்புல சேரலாம். 2 மாத கால வகுப்பு, ஆன்லைன் கிளாஸ் தான். கண்டிப்பாக எல்லா விதமான அடிப்படை முதல் கொண்டு பேசிக்ல இருந்து உயர்நிலை வரை அத்தனை விஷயங்களும் இந்த வகுப்புல இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்களே ஆய்வு செய்து முடிக்கும் வரை இந்த வகுப்பு உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். மிக மிக அற்புதமான வகுப்பு. கண்டிப்பாக அனைவரும் வேணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கட்டணம் குறைந்த அளவிலே இருக்கிறது. நன்றி, வணக்கம்.